அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கிர பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வம் சேர்க்கும் தன யோகம் ஆகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ரிஷபம் லக்னத்திலே புதன் பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வம் சேர்க்கும் தன யோகமாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திலே சந்திர பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகமாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திலே சூரிய பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 என்ற பரிவர்த்தனை அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திலே புதன் பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரிய பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 என்ற பரிவர்த்தனை அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகமாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திலே சுக்கிர பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அது அந்த 1-2 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திலே செவ்வாய் பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 என்ற பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திலே குரு பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திலே சனி பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியும் சனி பகவானே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவானே என்பதனாலே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவான் இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கும்பத்திலே சனி பகவான் இருந்தாலும் அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திலே குரு பகவானும் அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திலே செவ்வாய் பகவானும் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த 1-2 பரிவர்த்தனை என்பது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும். இவ்வாறாக மேஷம் லக்னம் முதல் மீனம் லக்னம் வரையிலும் 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்னாதிபதி 2ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலுமாக
ஒன்றுக்குரியவனும் இரண்டுக்குரியவனும் ஒருவருக்கொரு வீடு மாறி இருந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அது அந்த ஜாதகருக்கு செல்வத்தை சேர்க்கும் தன யோகம் ஆகும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.